முதல்நிலை தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி. 828 காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி குரூப் 2 தேர்வானது நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைந்துள்ளார். பிரபாகரன், விவரம். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 மற்றும் 2A தொகுதிகளுக்கான இந்த தேர்வு முதல்நிலை தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 5,53,634 தேர்வர்கள் எழுத அனுமதிக்கப்பட்டதில் 4,20,217 தேர்வர்கள் எழுதியிருந்தார்கள். இந்த தேர்வு முடிவுகள் டிசம்பர் 2025 வெளியிடப்படும் என்று ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்தது. அதன்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13வது முறையாக குறிப்பிட்ட நாட்களில் இந்த தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்றது. அதன்படி ஒரு மொத்தம் 828 பணியிடங்களுக்கான இந்த அறிவிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தொகுதி 2ற்கு 1126 பேரும், தொகுதி 2A-விற்கு 9457 பேரும் என்கின்ற வளைவில் இந்த முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் முதன்மை தேர்வுக்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்களை தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்கின்ற இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முதன்மை தேர்வு பொறுத்தவரை அந்த கொள்குறி வகை என்று கணினி வகை தேர்வாக நடத்தப்பட இருந்த இந்த தேர்வு என்பது நிர்வாக காரணங்களுக்காக OMR முறையில் நடத்தப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களையும் தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக சென்று தெரிந்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.